ஹலோ மக்களே, வெல்கம் டு டெம்பிள் அரிஷ்மா. இப்போ நாங்கள் பார்க்குறது வந்து திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் கோவில் பக்கத்தில் இருக்குது. ஆரணி என்ற ஊரில் இருக்குது இந்த கோவில். இது பார்த்தோம்னா சம்பங்கி பிச்சானீஸ்வரர் கோவில். இது வந்து ரொம்ப பழமையான கோவில், 2000 வருஷம் மேற்கொண்டு உள்ளது. இன்றைக்கி சங்கட சதுர்த்தினால நாங்கள் இந்த கோவிலுக்கு வந்திருந்தோம். ரொம்ப அருமையான காட்சி இன்றைக்கி எங்களுக்கு கிடச்சிது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி சிவபெருமானுக்கு அபிஷேகம் நடந்துகிட்டு இருந்தது. நாங்கள் போகும்போது ரொம்ப பொறுப்புன்னு இருந்தாங்க நம்மளுக்கு அந்த காட்சி கிடைக்கிறதுக்கு. ரொம்ப விசேஷமாக இருந்தது, பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாவும் இருந்தது. இன்றைக்கி வந்து சங்கட சதுர்த்தியை முன்னிட்டு நம்மளுக்கு என்னென்னா சங்கடங்கள் தீர்க்கும் தான் சங்கட சதுர்த்தின்னு சொல்லுவாங்க. அதனால நம்மளுக்கு என்ன கஷ்டம் எதுவாக இருந்தாலும் கடவுள் நம்மளுக்கு நிவர்த்தனை பண்ணி கொடுப்பாரு. இப்போ நம்ம வந்து என்ட்ரன்ஸ் பார்த்துட்ருக்கோம். நாங்கள் ஃபஸ்ட் எடுத்துன்னு உள்ளே இருந்தது காட்டிட்டு இருந்தோம். இப்போ பார்த்துட்டோம். ஒவ்வொரு சிற்பமும் அவ்வளோ அழகாக வர்ணிச்சிருக்காங்க, நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. நம்ம பார்க்கலாம். அது ஒவ்வொரு சிற்பங்களுக்கும் ஒவ்வொரு வரலாறு இருக்குது நம்மளுக்கு. அதில் இந்த இது என்ட்ரன்ஸ் நம்மளுக்கு போகிறது. நாங்கள் போகும்போது கொடி மரத்தில் பெல் சத்தம் கேட்டிருந்தோம். எங்கடா பெல் சத்தம் மாதிரி கேட்குதுன்னு பார்த்தோம்னா கொடி மரத்தில் சத்தம் அருமையாக இருந்த சத்தம் கேட்குறதுக்கே நம்மளுக்கு. இங்கே சனீஸ்வர பகவான் இருக்கார், முருகப்பெருமான் இருக்கார், நடராஜ பெருமான் பாருங்கள் நடனம் ஆடுற காட்சியோடு தரிசனம் கொடுத்துட்ருக்காங்க. ஒவ்வொரு கோவிலையும் ஒவ்வொரு மண்டபம் இருக்குது மக்களே. இங்கே ஒவ்வொரு மண்டபத்துலேயும் அவ்வளோ அற்புதங்கள் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. அந்த காலத்தில் அவ்வளோ அருமையாக இருக்குது. தாம்பரம் போகிற வழி என்ட்ரன்ஸ்லேயே நம்மளுக்கு தாம்பரம் போட்டிருக்காங்க, அழகாக செஞ்சுருக்காங்க. நம்ம பெரியபாளையத்துக்கு வந்திருந்தோம்னா பெரியபாளையம் அம்மனை பார்த்துட்டு அப்படியே இங்கே ஆரணிக்கும் வந்து பாருங்க. இந்த பாருங்க பெல், அத்தனை பெல்லும் பாருங்களா எப்படி அசையோடு இருக்கு பாருங்களா. பார்க்குறதுக்கு எவ்வளோ அருமையான காட்சியாக இருக்குது நம்மளுக்கு. அப்போ காதில் ஒலிக்க ஒரு சத்தத்தை நம்ம கேட்டோம்னா எவ்வளோ அருமையாக இருந்திருக்கும் நினச்சி பாருங்க. இது விநாயகர் நம்மளுக்கு. இங்கே வந்து பார்த்தோம்னா வடக்கு விநாயகர் இருக்கார் நம்மளுக்கு. இங்கே ஒவ்வொரு சுவாமிக்கும் வந்து தனித்தனி விசேஷங்களோடு நம்மளுக்கு வச்சுருக்காங்க. இது மண்டபம் நம்ம பார்க்குறது. அமைதியாக நம்ம தியானம் பண்ணலாம் இங்கே உட்காந்து. ஒவ்வொரு கோவிலுக்கும் நம்ம போகும்போது மன நிறைவாக இருக்கும் நம்மளுக்கு. என்ன மாதிரி ஒரு கோபுரம் பாருங்கள், அருமையான கோபுரம் நம்மளுக்கு. பொதுவாக கோவிலுக்கு போனாலே மன நிம்மதினு கிடைக்கும் நம்மளுக்கு. அதுவும் இங்கே இருக்கிற குரு பகவான் பாருங்கள். விநாயகர் இருக்காரு, நிறைய விநாயகர் சிலை இருக்குது இங்கே பார்க்கறது. சாமி சன்னதியில் ஒவ்வொரு விநாயகரும் ஒவ்வொரு கருத்தை நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே சுவாமி சிற்பங்கள் பாருங்களேன் எவ்வளோ அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. அம்பாள் என்ன அழகாக உட்காந்துட்டு இருக்காங்க. சுவாமி ஐயப்பன் இருக்காரு இங்கே. ஐயப்பன் சுவாமியை நாங்கள் தரிசனம் பண்ணிவிட்டு அடுத்த போல் முருகப்பெருமானை தரிசனம் பண்ணுவோம். கோவிலுக்கு வந்து 2 கோபுரம் இருக்குது, பின்புறம் முன்புறம் இருக்குது. 2 கோபுரம். பின்புறம் கோபுரம் வந்து மூடி தான் அரைச்சிருக்காங்க. இந்த கோபுரம் பாருங்கள்.
2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கோவில் எந்த அளவுக்கு கட்டியிருக்காங்க பாருங்க, எவ்வளோ அழகாக கட்டியிருக்காங்க. என்ன ஒரு கலைநயத்தோடு கட்டியிருக்காங்க. எந்த அளவுக்கு நம்ம சுவாமிங்களை மனசில் நினச்சிக்கிட்டு அவங்க கோவில் கட்டியிருக்காங்க. இதில் விளையாடிட்டு இருக்காரு அவரும் அவங்க அக்காவும். அவங்க எந்த கோவிலுக்கு வந்தாலும் சுவாமி தரிசனம் பண்ணிட்டு நல்லா ஜாலியாக விளையாடுவாங்க. இதுக்குள்ள தட்சிணாமூர்த்தி இருக்காரு, வந்தீங்கன்னா மறக்காம பாருங்க. ஏதோ சந்துன்னு நினச்சிட்டு பார்க்காம போயிடாதீங்க. உள்ள தட்சிணாமூர்த்தி இருக்காரு. இருட்டா இருந்தாலும் அவ்வளோ தெரியல நம்மளுக்கு, தெரியதா பாருங்க. அதனால சும்மா கல்லாடா இருக்குன்னு நினைக்காதீங்க, உள்ளதான் இருக்காரு. சன்னதி இருக்காங்க. வில்வ மரம் இருக்குங்க. வில்வ மரம் ஃபுல்லாக பழமாக காயாக தொங்கிட்டு இருந்தது. பெரிய மரமாக இருக்கு, உள்ள காய் தொங்கிட்டு இருக்கு. அதில் இது கிருஷ்ணர், இது ராமர், இவங்க எல்லாமே கோபுரத்தில் தெரியுறாங்க நம்மளுக்கு. ஒவ்வொரு கோபுரமும் ஒவ்வொரு விசேஷமாகவும் இருக்குது நம்மளுக்கு. கோவிலுக்கு வந்தீங்கன்னா பொறுமையாக நிதானமாக அந்த கோபுரத்தில் இருக்க சிற்பங்கள் எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். பார்க்கும்போது ஒவ்வொரு சிற்பமும் ஒவ்வொரு அர்த்தமும் இருக்குது நம்மளுக்கு. அதில் பிரம்மர் பாருங்க, சொன்ன வந்து மரம் பார்க்கணும். அப்படியே வாழை மரம், செடிங்க, இது எல்லாமே இயற்கை காற்றுக்காக நம்மளுக்கு கோவிலுக்குள்ளேயே பிரகாரத்துக்குள்ளேயே நம்மளுக்கு வச்சுருக்காங்க. இங்கே ராகு கேது சன்னதியும் இருக்குது. சிவபெருமான் அவரு. துர்க்கை அம்மன், இங்கதான் இருக்காங்க. இந்த கல் பாருங்க என்ன அருமையா இருக்கு. இந்த கோவிலை சுத்தியே இந்த மாதிரி கல் நிறைய இருக்கு, நாங்க பார்த்துருக்கோம். கோவில் வாசலையும் இருந்தது, கோவிலுக்குள்ளேயும் இருக்கு அந்த கல் பார்க்கறதுக்கு. கல் என்ன மாடல்ல இருக்குல்ல நம்மளுக்கு. ஐஷுவும் அவங்க அக்காவும் சாமி கும்பிட்டு போயிட்டு இருக்காங்க. சனீஸ்வர சன்னதி அவரு, தனி சன்னதியா அவரு கும்பிட்டு இருக்காங்க. சிவபெருமான் காட்சி கொடுத்துருக்காரு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புகிறோம் மக்களே. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மக்களே. நிறைய கோவிலுக்கு நாங்கள் போயிட்டுருக்கோம், அந்த கோவிலோட வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு போடுறோம் நாங்கள். இந்த மாதிரி கோவில் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸும் நாங்கள் போடுவோம், அதையும் பாருங்கள். கமெண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் மக்கள். எங்களுக்கு நீங்கள் சொல்லும் போது தான் எங்களுக்கு தெரியும் வேறு என்னென்ன ஸ்பெஷலாக நாங்கள் பண்ணலாம் உங்களுக்கு கோவில் சம்மந்தப்பட்டது. இல்லை நாங்கள் என்ன மாதிரி சொன்னோம்னா உங்களுக்கு நல்லதாக இருக்கும்னு சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி அப்டேட் பண்ணுறதுக்கு பார்ப்போம் உங்களுக்கு. அதனால் கமெண்ட்ஸ் கொடுங்க மக்களே. நன்றி மக்களே சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு.